வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 27க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள், அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த எபிசோட் சீரீஸ்ல இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய முதல் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் பையர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னா தீட்டா டிகே அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தீட்டா டிகே அப்படிங்கிறது டைம் பாஸ் ஆக நம்ம பை பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நம்மளுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் கூட மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா லாஸ் ஆகிட்டு தான் இருப்போம். இதுதான் ஒரு மேஜர் ரீசன் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன்ஸ் பையர் சந்திக்கக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் 100% கேபிட்டல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தப்பாக மாறுனுச்சு அப்படின்னாலோ இல்லை உங்களுடைய டார்கெட்டை மார்க்கெட் ரீச் பண்ணல அப்படின்னாலோ உங்களுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் ஜீரோவில் போய் முடியும். உங்களுடைய கேபிட்டல் எல்லாமே லாஸ்ட்ல முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 27க்கு மறுபடியும் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது வரைக்கும் உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணல அப்படின்னா பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஆப்ஷன்ஸ் பையர் சந்திக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு. ஒன்று தீட்டா டிகே, இன்னொன்று 100% கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுப்போம். மேக்ஸிமம் லாஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, கன்சிஸ்டன்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷனல் வியூ அப்படிங்கிறது இருக்கணும். உதாரணத்துக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போக போகுது அல்லது கீழே போக போகுது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வியூ இருக்கணும். மார்க்கெட் மூவ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு அனாலிசிஸ்ல முடிவுக்கு கொண்டு வரணும் அல்லது தெரிஞ்சுக்கணும். ஆனால் மார்க்கெட் மேலே போக போகுது அல்லது கீழே போக போகுதுங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கு டைமிங் மட்டும் தெரியாது. அது நாளைக்கு நடக்குமா அல்லது அடுத்த வாரம் நடக்குமா அல்லது இந்த மாசத்துடைய எண்டில் நடக்குமா அப்படின்னு டைமிங் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த டெபிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரோல்டு ரிஸ்க்கை நீங்கள் பார்க்க முடியும். எதுக்காக நம்ம டெபிட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா டிகேயால் ஒரு ஆப்ஷன் பையர் சந்திக்கக்கூடிய லாஸை இது ரெடியூஸ் பண்ணும். ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம லாங்கர் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த டெபிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். எமோஷனல் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஒரு ஆப்ஷனை நேக்கடாக பை பண்ணுறதை விட இந்த டெபிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் பொசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மினிமம் 2 லெக் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பொசிஷன் நம்ம ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம், இன்னொரு பொசிஷன்ல ஒரு ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பை ஒரு செல் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த டெபிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது. இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட நம்ம பேசுவோம். இப்போ மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிறத உங்களுடைய அனாலிசிஸ் படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டெபிட் ஸ்ப்ரெட்ல நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அட் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம். அது போலவே இன்னொரு ஹையர் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷனை நம்ம செல்லும் பண்ணுறோம். இப்போ நமக்கு பை லெக் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம பை பண்ணி வச்சிருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் கூட நம்ம செல் பண்ணி வச்சிருக்கிற கால் ஆப்ஷன் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ நெட் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும். இந்த டெபிட் ஸ்ப்ரெட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். தீட்டா டிகேயை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். நம்மளுடைய ட்ரேட் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸ்ப்ரெட்ல இப்போ புல் கால் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் வியூ இருக்குது அப்படின்னா இந்த புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அட் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம், ஒரு ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். ரெண்டுமே கால் ஆப்ஷன்ஸ் தான். அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது அப்வர்டில் இருக்குது. இது பியர் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னா மார்க்கெட் பியரிஷாக இருக்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணோம். முதல்ல நான் சொன்ன புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல உள்ளது தான் இந்த பியர் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது. மார்க்கெட்ல உங்களுக்கு பியரிஷ் வியூ இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்க பை பண்ண வேண்டியது அட் த மணி புட் ஆப்ஷன். அதே
அதே மாதிரி ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் செல்லும் பண்ணணும். ரெண்டுமே புட் ஆப்ஷன்ஸாக மட்டும் தான் இருக்கும். உங்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும்போது இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அட் த மணியில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் இப்போ அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு வரும்போது எதை செல் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ அட் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் ப்ரைஸ் என்னவா இருக்கோ அதுலேருந்து 50% ப்ரீமியம் இருக்கக்கூடிய இன்னொரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சென்சிபிளில் காட்டுறேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டைரக்ஷன் அப்படிங்கிறது சேம் டைரக்ஷனில் இருக்கணும். ஒரு இதில் நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் புட் ஆப்ஷனை போய் செல் பண்ணிடக்கூடாது. அட் த மணியில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா அதே கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணியை தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும். அடுத்து இன்னொரு கேள்வியும் வரும், இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு. இப்போ நேக்கடாக நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ கேபிட்டல் இருந்தாலே போதும். ஆனால் ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹையரான மார்ஜின் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படலாம். அரௌண்ட் ஒரு 50,000 கேபிட்டல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை உங்களால் டெப்ளாய் பண்ண முடியும். இந்த டெபிட் ஸ்ப்ரெட் எப்படி மேக்ஸிமம் லாஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேக்கட் பையிங்கில் உங்களுடைய வியூ வந்து தப்பாக போச்சு அப்படின்னா 100% நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறீங்க. வேற ஸ்ப்ரெட்டில் லாஸ் அப்படிங்கிறது கேப்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய லாஸ் அப்படிங்கிறதுல ஒரு 50% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டாக இருக்கும். ஒரு சேஃபரான அப்ரோச்சாக இந்த டெபிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இருக்கலாம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவும் இருக்கும். அதே மாதிரி இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது லிமிடேஷனில் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கால் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் நேக்கடாக பை பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து உங்களுடைய டைரக்ஷன்லேயே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா அன்லிமிட்டடான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியும் வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். பை பண்ணுற மாதிரி உங்களுக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே கிடைக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டியாக கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டான ஸ்ட்ராட்டஜியாக இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போது ஜீரோதா கைட்டில் பேஸ்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே கிரியேட் நியூ பேஸ்கெட்டில் போய் நம்ம வந்து ஒரு ஆர்டரை எப்படி உள்ள எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுடைய வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய வியூ வந்து மார்க்கெட்டில் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் 23,400 இருக்குது நிஃப்டி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட வியூ வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத டிப்ளாய் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 23,400 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 23,400 அட் த மணியில் நம்ம ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ கிரியேட் நியூ பேஸ்கெட் இதுக்குள்ளே போங்க. டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். $23,400 கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. மந்த்லி எக்ஸ்பைரி நான் எடுத்துக்கிறேன். எஸ், இப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 436 அப்படிங்கிறது என்னுடைய ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து செல் பண்ண போகிற கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த 436 ஒரு 50% இருக்கிற மாதிரி, ஒரு 220 சம்திங் அதில் இருக்கிற மாதிரியான ஒரு கால் ஆப்ஷனை நம்ம அடுத்து செல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ 23,400 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 436 அப்படிங்கிறது இதனுடைய ப்ரீமியம். இப்போ நம்ம இதில் ஒரு ஹாஃப் இருக்கிற மாதிரியான ப்ரீமியம் செலக்ட் பண்ணிக்கலாம். 220 அந்த மாதிரி. ஓகே, நான் இந்த ப்ரீமியம் எடுத்துக்கிறேன். 23,900 212 இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். 220 அப்படிங்கிற அந்த ப்ரீமியம் ரேட்டில் 23,900 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் கால் ஆப்ஷன். அதை நம்ம இப்போ இதில் செல் பண்ணிக்கலாம். 212 இருக்குது. ஸோ மார்க்கெட் ரேட்டை எடுத்து இப்போ நான் இதை வந்து செல் பண்ணிக்க போகிறேன். ஃபைன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபைனல் மார்ஜின் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு, 45,000 ரூபாய். ஸோ ரிக்வயர்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு 59,000 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் நேக்கடாக இந்த 23,400 கால் ஆப்ஷனை மட்டும் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28,400 ரூபாய் அப்படிங்கிறது மார்ஜின் தேவைப்படுது. வேறாஸ் இந்த செல் ஆப்ஷனையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு 30,000 தேவைப்படுது. ஸோ 59,000 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலும் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேப் ஆயிரும்.
உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த செல் ஆப்ஷனை நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நேக்கடு பையிங்கில் அன்லிமிட்டடாக இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது 100% ஆஃப் யுவர் கேபிட்டல், விச் மீன்ஸ் 28,402 ரூபாயும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறது தப்பாக போச்சு அப்படின்னா. வேற இப்போ நம்ம இந்த செல் ஆப்ஷனை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 17,900 மாறுது. அதே நேரத்தில் மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது 30,000 14,000 குறையுது. ஸோ இதை தான் நம்ம இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது இங்கே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த கிராஃப் பாருங்கள், மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷனில் மேலே போகும்போது உங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜில், அதாவது இந்த 17,900 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக எவ்வளோ மேலே போனாலும் சரி, உங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் இங்கே கேப் ஆயிடுது. அதே மாதிரி லாஸ் அப்படிங்கிறதும் ஒரு பர்டிகுலர் லெவல், அதாவது 14,593 அப்படிங்கிறத ரீச் பண்ண பிறகு அதுக்கு மேலே உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ இதை தான் நம்ம வந்து டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய லாஸஸ் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் இங்கே நடக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் நேக்டாக பொசிஷன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த செல்லிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டியாக இருக்கும் உங்களுடைய பொசிஷன்ஸை. ப்ராப்பரான அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கால் சைடு எடுக்கணுமா இல்லை புட் சைட் போகணுமா அப்படிங்கிறது உங்களுடைய அனாலிசிஸை பொறுத்து முடிவு தான். ஸோ அது நீங்கள் வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் தப்பாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் அடைய போகிற லாஸஸில் 50% லாஸை இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸிட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுக்கணும். இதை ரியல் ட்ரேடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.